வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து WH1 ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து WH1 ரிசல்ட் வந்து இன்னையிலேருந்து கரெக்டாக அடுத்த வாரத்துக்குள்ள, அதாவது 1 வீக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ண பிறகு அந்த ரிசல்ட்ல உங்களுக்கு திருப்தி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரீ எக்ஸாம் டைம் டேபிளை கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணல. அதாவது எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆனால் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது உறுதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ரீ எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னபடி தான், அதாவது 3 ஹவர்ஸ் நடக்கும். ஓப்பன் புக் டெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து உங்கள் காலேஜுக்கும் அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்லேயும் நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும், ரீ எக்ஸாமு. இப்போ வந்து WH1 ரிசல்ட் வந்து திருப்பி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எதனால அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் திருப்பி கேட்டு தான் இருக்கீங்க WH1 ரிசல்ட் வருமா வராது அப்படின்ட்டு. அதனால உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், WH1 ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னையிலேருந்து அடுத்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.